ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோத்திக்கிறோம். எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவனே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். ஆண்டவரே கத்தாதி கத்தாவே எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த அருமையான நல்ல நாடுகளை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். கத்தாவே காலைதோறும் எனது கிருபை சொன்ன தேவன் இந்த புதிய நாளிலே புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் ஒவ்வொரு பொழுது பெண்ணான கிருபைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் இப்பொழுது ஆண்டவரே அருமையான சோழர் ஆண்டவரே மருந்தாசுவதற்கும் சூர்யா ஆண்டவரே அவருடைய மகனான ஏஜென்டாக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளை உலகத்தை வாழ்ந்து சுகித்துக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த இடத்தை முன்பிரித்து வைத்து இந்த இடத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல ஒரு அழகான ஒரு இல்லத்தை கட்டும்படியாய் ஆண்டவரை பெரிய கிருபை கொடுத்த நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதில் பொறுப்பேற்று நடத்துகிறார் உடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் மத்தியில் பாசையா பயன்படுத்தக்கூடிய செபிக்கிறோம். ஆண்டவரே பாசை ஆசிரியர் செபிக்கிறோம். ஆண்டவரை வந்து ஒவ்வொரு ஆசிரியர் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்போம் நல்ல பிதாவே. நம்ம மத்தியில பாசவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆமா, ஃபேமிலி மெம்பர் நல்ல கூட்டா நம்ம குடும்பங்கள் ஓடி வருவாங்க. காலையில் கஷ்டப்பட்டு நேரத்துக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து ஐயா அவர்கள் லீவ் பண்ணுங்க. கர்த்தரை பரிசுத்தமாக்கி மகிமை உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டுபடியினால் இதை கனிகூர்ந்து ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வீடை வாழ்வாய்க்கு என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்மை அழைத்திருக்கிறார். வீடு கட்டுறதோ காசு கொடுத்து வாங்கி கான்ட்ராக்டர் பார்த்து கட்சி இந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டு இந்த குடும்பம் நம்ம எல்லாரும் கௌரவிக்கிறது தானே. நம்ம சார் தானே பணம் அவருக்கு கௌரவத்தை யாருக்கு வந்திருக்குது? நம்மளெல்லாம் இவ்வளோ பெரிய செய்த ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் என்றால் இது ஒரு நோக்கம் என்பது. நம்ம வேத வசனத்தின் மூலமாக நாம் இந்த காரியங்களை அறிந்து இந்த குடும்பத்தை நம்ம கொடுத்த கௌரவத்தை கொண்டு அவர்களை வாழ்த்தணும். இயேசு நாமத்தினாலே இந்த வீட காய்ச்சி ஆண்டவர்களுக்கு நம்ம பரீட்சை செய்ய வேண்டியிருக்கு. அவருடைய பெரிய நம்முடைய போதனை வர இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு துவக்கம் நம்மளுடைய ஒரு அற்பமாக தான் தெரியும். ஆனாலும் முடிவு இந்த சந்ததிகள் இந்த வீட்டில் வாழ்ந்து பார்க்கிற பொழுது அது மகிமை பொருந்தியதாக இருக்கும். உதாரணமாக ஐயாவுடைய அப்பா அம்மா இருக்கிற வீடு ஆரம்பத்தில் ஒரு சாதாரணம் தான். இன்னைக்கு வலி பெருகி எவ்வளவு கிளைகள் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளை நம்ம அப்படிதானே. நீ எங்கேயோ இருந்த இங்கே வந்து சேர்ந்துட்டியா? ஸோ வீடு அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறது. இன்னைக்கு இந்த வீடு எப்படிப்பட்ட மகிமை உள்ள வீடு என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் தோரா என்றால் 5 ஆகமங்கள் பெண்டாட்சி, அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுக்க போகிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அருமையான ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த வசனம் இப்படியாக முடிகிறது. உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் வருங்காலங்களிலே நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கும்? துவக்கம் இப்படி இருக்கிறது. நான் கர்த்தராகிய தேவன் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்கிறேன். இந்த மழை பெய்ய பண்ணுகிற அனுபவம் இட் இஸ் இன் த கிரேஷியஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய மகத்துவம் நிறைந்த கரங்களிலே இருக்கிறது. இப்போ எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்படியாக பல இடங்களிலே மேலே போதுகிறார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பாஸ்டருடைய இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு வீடு நின்று முடித்து ஒரு பிரதிஷ்டை நாளுக்கு நேராக கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை இங்கே வேதம் சொல்கிறது. நான் ஏற்ற காலத்தில், இந்த ஏற்ற காலத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு இப்படிப்பட்ட மகத்துவங்கள். இந்த வீடை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால்
முதலாவது, this is gracious house given by the Lord. இங்கே கருணையின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மகத்துவமான கிருபையின் அடிப்படையிலே தேவன் இந்த இல்லத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அரசியல்வாதி அல்ல, அல்லது பெரிய ஒரு பிசினஸ் பர்சன் கிடையாது. நம்ம யாரை நம்பியிருக்கிறோம்? இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு காசு வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தேவனுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறபடினால், this is the gracious house given by the Lord. மகத்துவமுள்ள நம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருணையின் ஒரு இல்லமாக நாம் இதை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? This is essentially need for a life. ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு வீடாக இருக்கிறது. நம் உலகத்தில் நம்முடைய நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது பலருக்கு இன்னும் கிடைக்கப்படாத இந்த வேளையிலே தேவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? ஏனென்றால் this is gracious house given by the Lord. அது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இதற்கு முன்பாக ஒரு முறை நடத்திக் கொண்டிருக்கிறேன். It was processing to complete. அது முடிக்கிற தருவாய்க்கு நேராக இருந்தது. இன்றைக்கு முடித்த தருவாய்க்கு நேராக இருந்தது. இன்னும் ஒரு சில 1-2 நாட்களிலே பாஸ்டர் தேடி போறதா இப்ப அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் இப்பதானே. அப்ப பாருங்க, நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். கருணையினாலே கிடைக்கப்பட்ட வீடு நாம் இப்பொழுது அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வீடாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நீங்க இருக்கிறவங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, I claim my house as a place of spiritual safety. இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு? பணம், காசு, அந்தஸ்து, உங்க ஆசையின்படி நடக்கக்கூடிய பல காரியங்களாக இந்த இடத்துல தேவன் நிறைவேற்றலாம். But what is our purpose? Showing to the Lord. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி தேவனுக்கு என்ன? இங்க வேதம் சொல்லுகிறது, therefore I claim my house as a place of spiritual safety for me and my family. இந்த வீடு எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய மகத்துவம் உள்ள ஒரு சேஃப்டி. கீழே ஒருவேளை கேட்டு நீங்க லாக் பண்ணிடலாம், ஒரு செக்யூரிட்டி வைக்கலாம். ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் இந்த வீடு முழுவதையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் கிளம்போது அப்படிலாம் ஜெபிச்சுட்டு வந்தோம். ஆண்டவரே, மழையா இருக்கு, இடியா இருக்குது, வண்டியில் நாங்கள் காரை கிளம்பிட்டோம், பத்திரமா இங்கே போகணும். எங்களுக்கு சாதாரண ஒரு பாதுகாப்பு அல்ல, ஆவிக்குரிய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. தேவன் அதை இந்த இல்லத்தில் அவர் துவக்கி வைத்தார். மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்கிறது, let your valuable presence always abide in this house and let your angels guard us. இங்கே abide என்கிற வார்த்தை பின்பற்று என்கிற பதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? தேவனுடைய valuable presence. ஒரு சாதாரண மரம் செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, மகத்துவம் நிறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவன் தம்முடைய பிரசன்ஸை ஊற்றிக்கொண்டே இருக்கிற காரியங்கள். யாராவது ஒரு போஸ்ட்மேன் கீழே தட்டி நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த மகத்துவமான இந்த பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ் என்ன செய்யும்? அவன் ரட்சிக்கப்படாதவனா இருப்பான், அவன் மேலே இங்கிருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் அவன் போகும். அடுத்த முறை வரும்போது சொல்லுவான், ஐயா உங்களுக்கு பேசணும், போன முறை ஒரு லெட்டரை தான் கொடுத்து வந்தேன், இங்கிருந்து போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் கண்டடைந்து என்று சொல்லக்கூடிய ஒரு வீடாக இது விளங்க வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கேட்கிற நமக்கு கூட இப்போ இந்த வீடை பார்க்கிற பொழுது, இதை நான் சொல்லுகிற பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு மகத்துவமான ஒரு வீடை கொடுப்பார். ஒருவேளை இருக்கிறது அநேகராக இருக்கலாம். உங்க வீடு இந்த வார்த்தை கேட்பதனாலே the God's presence நீங்க இங்கிருந்து நீங்களும் சுமந்து கொண்டு போக போறீங்க. அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, let this place be a place of rest to all the children of this family and to all others. இது ஒரு சமாதானத்தின் வீடாக தேவன் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்கள், இவர்களை சார்ந்திருக்கிற ஃபேமிலி குடும்பங்கள்,
அது மாத்திரமல்ல, இங்கே யார் வருவதாக இருந்தாலும் அவர்கள் சமாதானத்திற்குள்ள கடந்து செல்லுகிற இல்லமாக தேவன் அங்கீகரிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மகிமை என்ன செய்ய வேண்டும்? Let your name alone be glorified through our lives here. இங்கே வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் நிமித்தமாக யாருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்? நம்மளை உண்டாக்கின, இந்த வீடை கொடுத்த, இந்த இல்லத்தில் வாழும்படி வைக்க இன்றைக்கு இந்த நாள் துவக்குகிற இந்த துவக்கம், இது முடிவு பரியந்தம் எப்படியா இருக்க போது? ஒவ்வொரு நாளுடைய இரவு அது மகத்துவமாக மாறப்போகுது. உபாகம் 1:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இன்றைக்கு இருக்கிறதை காற்றிலும் 1000 மடங்கு அடுத்த நாள் வருகிற பொழுது அதை காற்றிலும் 1000 மடங்கு அதுக்கு அடுத்த நாள், இப்படி ஒரு மகத்துவத்தை இந்த இடத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இல்லமாக தேவன் இதை நடத்துவாராக. Grant all of us good health and peace as a little heaven in the earth. ஆண்டவர் இதை எப்படி கிராண்ட் பண்றார்? நம்ம கிட்ட கிராண்ட் என்றால் ஒப்படைப்பு. கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தது பேப்பர், நோட்டு கொடுத்தீங்களா? இது வாங்கியிருக்காங்க, மரியாதை பிடிச்சா கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நோட்டையும் நீங்க கொடுத்துருக்கிறேன். ஏனென்றால் இது இல்லமல்ல, இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்ன பரலோகம். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறோம். பரலோகத்துக்குள்ள, இந்த வீடு என்கிற இந்த சின்ன பரலோகத்துக்குள்ள உள்ளத்தின் வாஞ்சையோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வாழ்த்துதல் கிடைப்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கொண்டு மாத்திரம்தானே தவிர பெருமைக்காகவோ அல்லது தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, இது என்ன வீடா இருக்கு? குட்டி பரலோகம். மாத்திரமல்ல, let the entire place be always kept under your wings. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த வீடு பெருசு இல்லப்பா, பாதுகாக்கிறது பெருசு இல்லப்பா, நாங்கள் ஒரு வேலை வெளியே கூட்டிட்டு போவோம், இல்லை நாங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக தூங்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கும். இந்த செட்டைகளுக்கு கீழே இந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். வெளியே சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் நிற்கலாம், ஆனால் செட்டைகள் இருக்கிற பொழுது கிரேட் அம்பர்லா, அவருடைய விங்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பெரிய அம்பர்லா போல, கொடையை போல ஆண்டவர் இந்த இடத்தை பாதுகாப்பாராக. மாத்திரமல்ல, this house through the Lord Jesus Christ guards all of us against the wicked ways of the devil, and therefore always let us be peace with all our neighbors. இங்கே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, உங்க வாழ்க்கை மறுமலர்ச்சி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், விரிவாக்கப்படுகிற சூழல்கள். மாத்திரமல்ல, the determination of the Father, இது தேவனுடைய குட்டி பரலோகங்கள் சொல்றதுனால அங்கே என்ன வைத்திருக்கிறாரோ பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படும், அது செய்யப்படுவதாக என்று நாம் தேவ சமூகத்தில் கொடுக்கிற பொழுது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சூரிய கலாம் இந்த பாப்பா மகன்களை சார்ந்து விட்டு போறாங்க. என்ன தெரியல, வீட்டுல நைஸ் அக்கம் பக்கத்துல லைட்டா ஏர் என்ன ஏறும் பொறாமை. யாரை குற்றப்படுத்தலுக்கு இருக்கிறவங்க நல்லவங்க தான். இந்த பொறாமை யார் கொண்டு வருவான்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக சாசனம் கொண்டு வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இதை சுற்றிலும் அக்கினி வேலி எடுத்து பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு இங்க தேவைப்படாதா? அவசியம் இல்லைங்களா? தேவனுக்கு எப்படி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளோடு கூட சமாதானம் உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய் இந்த இல்லத்தின் மூலமாக தேவன் நடத்துவதாக. This house is always in your midst of you, be the head of our family. இந்த இல்லமாகப்பட்டது உங்கள் மத்தியிலே கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால் இந்த வீட்டினுடைய தலைவராக நாங்க ஒப்படைச்சிடலாம். ஏன்னா அவர் என்ன செய்தாலும் எப்படி இருக்கும்? நேர்த்தியாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும், அது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கும், நம்மை உயர்த்துகிறதாக இருக்கும். கடைசியாக, not only your presence but you live with us, we thank you with wholeheartedly. அந்தவரே இந்த வீடை கொடுத்தது மாத்திரம் எங்களுக்கு பத்தாது, நீங்க இங்க தலைவரா பேருக்கல்ல எங்களோடு கூட வாழும்.
விசுவாசிக்கிறீங்க? அவர் இந்த வீடு மாத்திரமல்ல, கேட்கப்பட்ட உங்களோடும் எங்களோடும் கூடவே அவர் இருப்பார். வசந்த வாசம் முடிப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 17:27. இப்பொழுதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதித்ததை அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். அது என்றைக்கும், till the world ends. ஆண்டவர் சொல்லுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ அழைத்து நீதிமானாக்கி அவர்களை இன்றைக்கு மகிமைப்படுத்துகிற தேவன். The plan, the will and the determination of the Holy Father. தேவ சித்தம், திட்டம், அவருடைய தீர்மானம் என்றென்றும் கடைசி வரையிலாக நம்மோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகாதிபதியாய் விளங்குகிற எங்கள் சர்வ வல்லமையின் தேவாதி தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கரம் உங்களுடைய வேத வசனமாகிய லேவியராகம புஸ்தகம் 26:4-5 வழியாய் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும் பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்நாள் நாம் சுகித்திருக்க பண்ணுவேன் என்பதை எங்களோடு கூட உணர்த்தி பேசியிருக்கிறேன். இந்த வீடு உங்களுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள். இந்த வீடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ கட்டப்பட்ட பரலோகத்தின் மகிமை. என் ஆண்டவரே, எங்களை எல்லாம் அழைத்து நீ மகிமையுள்ள தேவன் என்பதை உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த இடத்திலிருந்து பால் காய்த்து தேவனுக்கு சாட்சியாய் we are surrendering this house unto your gracious hands, O Lord. உங்களுடைய கருணையுள்ள கரங்களிலே நாங்கள் இந்த இல்லத்தை சமர்ப்பிக்கிறோம். இயேசு சுவாமி, இது ஒன்றல்ல, இது பலியை பெறுகிறோம். குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததியாக, சந்தானத்தின் மேல் சந்தானமாக இது பலியை பெறுகிறபடியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசாயா 60:22 அடிக்கடி நாங்கள் வாசித்திருக்கிறோம். சின்னவன் ஆகிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட ஒரு தரிசு நிலமாய் மாற்றப்பட்டு இதற்குண்டான கடற்கால்கள் எல்லாம் செயல்பட்டு பின்பு அடுக்குகளாக கட்டப்பட்டு இன்றைக்கு இதை செய்யும்படியான ஒரு வாசனையும் கூட கட்டுமான படிக்கென்று நீர் அமர்த்தி இன்றைக்கு இதை முடிப்பதற்கு பல 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 தினசான ஆட்களை கொண்டு செயல்படுத்தி இன்றைக்கு அருமையான போதகர் உங்களுடைய தாசருக்கு இந்த குடும்பத்துக்கு நீர் அளித்த இந்த மகத்துவமான கிஃப்ட் இது உங்களுடைய அன்பளிப்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, தொடர்ந்து நீ வழி நடத்துவீராக. போனதான பாதைகள் இவைகள் இருந்தாலும் அது இனி செயல்படுவதாக, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் அவைகளை மாற்றி தருவீராக. கதை கற்கள் எது இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போடுவீராக. இதை அதிசயங்கள் காணப்படுகிற ஒரு வீடாக, ஒரு தேசமாக மாறும்படி இந்த கருத்தை கொடுக்கிறோம். வந்திருக்கிற அநேகர் இந்த குடும்பத்தின் மேல் பிரியம் உள்ளவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு சுவாமி, வந்தவர்களுடைய வாழ்வையும் கர்த்தர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2:19 படியாய் கர்த்தர் நாமே இவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாக. துதி கனமகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபையால இந்த இடத்துல அதான் புரிதத்தில் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் ஆண்டவருடைய கிருபையால இந்த இடத்துல நானும் சீக்கிரம் எங்களும் சில நண்பர்களும் போனோம். போன இடத்துல நிறைய பேர் டிசைட் பண்ணி வாங்க தேவன் சில மற்றவங்க இந்த இடத்துக்கு அநேகர் முயற்சி பண்ணாங்க. தேவனே அதை வாய்ப்பு பண்ணினார். பரலோகப்பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவரப்பா எங்களுடைய ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஊழியர் செய்கிற ஊழியக்காரரும் எங்கள் சகோதரருமாகிய ஆண்டவரே அருள்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய தம்பதிக்கும் மகளுக்கும் ஆண்டவரப்பா இது அருமையான ஒரு இல்லத்தை கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு போடாதபடி நன்றி. இந்த இல்லத்திலே எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருக்கும்படி உதவி செய்கிறாக்க. இதனுடைய ஆண்டவரை மற்ற எல்லா காரியங்கள் ஆண்டவரை தேவன் தாமே காட்சி செய்கிறார். ஒரு போராட்டத்தின் மத்தியிலிருந்து இந்த இடத்தை வாங்கி இதில் ஒரு வீட்டை கட்டி அதில் அவங்களை குடியிருக்கும்படி செய்திருக்கிறேன்.
இதில் அப்பா சுகமாய் குடியிருக்கும்படி தேவன் தாமி ஆசீர்வதித்திருக்கிறீர். ஊழியக்காரரை கொண்டு இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைக்கிறது. இன்னும் சந்ததியாய் பெருக கிருபைக்காரர்கள் செய்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வீட்டில் வந்து இந்த தம்பதியரை வாழ்த்துகிற அனைவருடைய வாழ்த்துகளும் இவர்கள் சேல்ஸ் மேலே சந்ததியாக நிற்க வேண்டும் சொல்லுகிறேன். இன்னும் நாங்கள் கேட்டு நாங்கள் யாவற்றையும் வந்து ஆசீர்வதிக்கிறேன் செபிக்கிறேன். இந்த கர்த்தரும் அறுவை ரட்சகமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் என்று உங்களை நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் கர்த்தர் மகத்துவங்களை கர்த்தர் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த துவக்கத்தை நாங்கள் உடைய கரத்தில் துவக்குகிறோம். இயேசு சுவாமி, நீரே இதை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறீர். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் இந்த குடும்பத்தாரை நடத்துகிறேன். இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிற இந்த அபிஷேகம் என்றென்றும் இந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தில் நிலைத்திருக்க இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தின் நடுவிலிருந்து எல்லா தீங்கும் விலக்கி இவர்களை காத்தரும் நீரை ஆசீர்வதித்து வழிநடத்துக. துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இவர்கள்